ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அது வெளிச்சம் உண்டாயிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையை போல, இதை போல உடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம். இந்த வசனத்தை போல உடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையாக இருக்கலாம். இந்த வசனத்தை போல உடைய வாழ்க்கை இருள் நிறைந்ததாக இருக்கலாம். உன் வாழ்க்கையின் இருளை மாற்றும்படி இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் ஜலத்தையும் ஆகாய விரிவையும் பிரி என்று சொன்னார். அது பிரிந்து போயிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையை உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இருள், உன்னை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாவம், உன்னை வெளிச்சமில்லாமல் ஒரு குருட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாற்ற முடியும். எப்படி என்று சொன்னால், இந்த எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து பேசும்போது அவைகளோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்.